இன்பத்தோடு சோதனையோடு தோல்வியோடு இன்பம் என்பதும் சேர்ந்திருக்கும். சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்திருக்கும். அல்லாஹ் இணைத்து சொல்கிறான், படைத்த இறைவன் இணைத்து சொல்கிறான், சிரமத்தோடு இன்பம் என்பது சேர்ந்து வரும். சிரமம் முடிந்தால் அடுத்து இன்பம் வரலாம், தோல்வி முடிந்தால் அடுத்து வெற்றி வரலாம், இழப்புகள் முடிந்தால் அதற்கு பிறகு பெறுதல் வரலாம். ஆனால் ஒன்றை இழந்துதான் ஒன்றை நீ பெற வேண்டும் என்றால் அதை இழந்துதான் ஆக வேண்டும். ஒரு கதவு மூடினால் தான் இன்னொரு கதவு திறக்கும் என்றால் அந்த கதவு மூடப்பட்டுதான் ஆக வேண்டும். ஒரு உறவு உன்னை விட்டு சென்று இன்னொரு உறவு வர வேண்டும் என்றால் அந்த உறவு உன்னை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். ஒரு செல்வத்தை இழந்து இன்னொரு செல்வம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த செல்வத்தை நீ இழந்துதான் ஆக வேண்டும். இப்படி இந்த உலக வாழ்வில் இறைவன் அமைத்தது எல்லாம் எமக்கு நலவுக்காகத்தான்.